ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்செல்விஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம். நம்ம டெய்லி குழம்பு இதெல்லாம் வச்சு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சோன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட சைடிஷ் எல்லாம் கூட தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்லாம். அல்லது ஒரு குருமா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கர் வச்சாச்சு, ஹீட் ஆகட்டும். இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது கூட 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூ, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 6 பல் பூண்டு, 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டையும் நம்ம வெங்காயம் வதங்குறதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகணும், அதுவரை நல்லா கலந்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த அளவு கொத்தமல்லி, இந்த அளவு புதினா, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு மீடியம் சைஸ் தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் பால் கணக்கு வச்சு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் அளந்து ஊற்றியாச்சு. நீங்கள் ஒரு 2 தடவை தேங்காய் அரைச்சி பால் எடுத்துட்டு தேவையான அளவு அதில் தண்ணி சேர்த்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதி வரட்டும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுடுங்க. நான் எப்போதும் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதையும் கழுவி வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி எல்லாம் போட்டாச்சு. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வெயிட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு.
மூடிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா 2 விசில் வைங்க. நார்மல் ரைஸாக இருந்துச்சுன்னா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சுட சுட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்குள்ள டிப்ஸ் பார்ப்போம். இப்போ தக்காளிலாம் ரொம்பவே சீப்பாக கிடைக்கிது. ஸோ நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ மழைக்காலமும் கூட. ஸோ நம்ம வாங்கிட்டு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிச்சிரும். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்தோடையுமே இந்த தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்ல துணியில் தொடச்சிருங்க. ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தக்காளியுமே இந்த இடத்துல நம்ம அப்படி எண்ணெய் தொட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போதும் வர்றதை விட கூடவே நமக்கு 1 வாரம் 10 நாளைக்கு கூடவே வரும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில்னாலும் சரி அல்லது வெளியில் ஸ்டோர் பண்ணனாலும் சரி இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்கள் தக்காளி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.